நிறைய பேர் விவேகானந்தம் கூட அப்பப்போ கிண்டல் பண்ணுவார் ஃபுட்பாலை வச்சு. மறக்க முடியாத நினைவுகள் தான் இது. ஒரே உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு அடி பாட்டு பாடலான்னு பார்க்குறேன். இந்த பாட்டு எதுக்கு நான் பாடினேன்னு அதிக ரீசன் சொல்லிடுறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. யார் யார் யாரோ வந்து பாராட்ட, இன்னும் யார் யாரோ வந்து தாளாட்ட. இது எதுக்கு பாடினேன்னா, கலைவானா என்னை விட நல்லா பாடக்கூடிய ஆள். எவ்ரி இயர் அவர் ப்ரைஸ் வாங்குறீங்க. அவர் ஒரு பாட்டு பாடுவார் எல்லாருக்காகவும். இங்கே ஜிபி நடந்தது, ஜெனரல் பாடி. அதாவது நம்ம சம்பத்குமார், செக்ரட்டரி சதீஷ் இருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு போன பசங்க இங்கே வந்தாங்க. கடைசியில் உட்காந்துட்டு அன்றைக்கி யார் சீஃப் கெஸ்ட்னாக்கா, நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு போயிட்டு ஐஎன்டிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிற நெடுஞ்செழியன். எங்கள் ஆஃபீஸில் அவர் டெப்டி அக்கௌண்ட் ஜெனரலாக இருக்கிறாரு. எனக்கு அவரால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு, தம்பிங்களா கொஞ்சம் சத்தம் போடாதுங்கடா, ஸ்கூல் மானத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கோர் குரூப் மீட்டிங் வச்சோம் ராஜாண்ணாமலை மன்றத்தில். ராஜசேகர், பன்னீர்செல்வம் எல்லாரோட. அன்றைக்கி சொன்னது என்னன்னாக்கா, அன்றைக்கி கொடுத்த டிசிப்ளின் தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா. இது நான் யார் சொல்கிறேன், நீங்கள் நான் கொடுக்குற இந்த மைமிங் வந்து நீங்கள் யாருன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கூல் அட்டென்ஷன் யாரு? தயவுசெய்து அவர் இங்கே வரணும் அப்படி சொல்லிடாதீங்க. அவர் ஆல்ரெடி ரிட்டையர்டு, இப்போ எக்ஸ்டென்ஷன் பீரியடில் இருக்கிறாரு. ஜோன் தாஸ் சார், ஜெரால்டுக்கெலாம் ரொம்ப க்ளோஸ் தான் அவர். சரி, ஆனால் என் பேர் வந்து எட்வின் லூயிஸ். நான் வந்து லோயலா காலேஜில் பிகாம் முடித்தேன். ஃபுட்பாலில் தான் எனக்கு வேலை கிடச்சிது. நிறைய பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வேலை கிடச்சதுன்னு தெரில. எனக்கு இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு ஸ்போர்ட்ஸில் வேலை கிடச்சுன்னு தெரியாது. எனக்கு வந்து ஃபுட்பாலில் வேலை கிடச்சிது. அப்புறம் நேஷ்னல் ரெஃப்ரியான. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது தமிழ்நாடு ஃபுட்பால் ரெஃப்ரிஸ் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து எர்ணாகுளத்தில் நடந்தால ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனுடைய ரெஃப்ரிஸ் இன்ஸ்ட்ரக்டரில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயும் பாஸ் பண்ணிட்டேன். இந்த கிரெடிட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்பப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நினச்சி பார்க்குறது. எஸ்பெஷலி சிசின்னு சொல்லுவாங்க, விஜயகுமார், தாத்தா, நந்தகுமார் வந்து 6th வந்து ஒரு நேரு மாமா பற்றி பேசுனது இன்னும் ஞாபகம் இருக்குது அங்கே. அப்புறம் நம்ம சதீஷ் வந்து நீர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ சொன்ன வசனம்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு கேதரிங் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. இங்கே 2 பேர் வந்திருக்காங்க. வருஷம் வந்து பாஸ் பீப்புள்ஸ் கேதரிங் இருக்கும், அசோசியேஷனுடைய கேதரிங்கு. அவங்களுக்கு நம்மளால் எதனா செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்கள் பேர் மறந்துட்டேன். ரமேஷ் வந்து நெடுஞ்செழியன் இங்கே கொண்டு வந்தார் அந்த மீட்டிங்க்கு. நெடுஞ்செழியன் அதுக்கப்புறம் கூட நான் மீட் பண்ணி பேசினேன் ஆஃபீஸில். இந்த மாதிரி 17th நாங்கள் மீட் பண்ணுறேன்னு சொன்னேன். அதனால் இந்த மாதிரி ஒரு கேதரிங் வந்து அப்பப்போ இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நந்தகுமார் வந்து பெரிய லெவலில் ஒரு முறை நான் பொர்ஷாவத்தில் மீட் பண்ணும்போது இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க தான் வீடு வாமான்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் வாயும் வயருமா. நிறைய பேர் இங்கே வந்து சில பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஹலோ, என் பேர் கமலேஷ். ஓகே, நான் இங்கே ஸ்கூல் முடித்த உடனே தியாகராய காலேஜில் போய் கெமிஸ்ட்ரி பண்ணேன். முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு பாம்பே டேங்கில் ஒர்க் பண்ண ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் யூபி குரூப்பில் மெக்டோல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ லாஸ்ட் 26 years ஐ வித் யூபி குரூப். ஓகே, அப்புறம் ஐ எம் ப்ளஸ் வித் 2 girls. பெரிய வந்து 9th பண்ணுறா, சின்னவ 6 பண்ணிட்டு இருக்கா. That's about me. Thank you. I'm very happy that I'm among all these people. Okay, I'm blessed. Thank you. எல்லோருக்கும் மாலை வணக்கம். சிறப்பாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சகோதரர் 2 பேர் சொன்னாங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இருக்காது. ஏன்னா அந்த சூழ்நிலைகள் இப்போ நான் வந்து படித்தோம், வேலை பார்த்தோம், இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது 2வது விஷயம். ஒருத்தரை பார்க்கும்போது பழைய நினைவுகள் தான் வருது. இப்போ சப்போஸ் நான் வில்சனை பார்க்கும்போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. அவர் அந்த 3 pitch அடிப்பார். அந்த பால் அடிக்கும்போது மிஸ் ஆகாது, முதுகு பிஞ்சிடும். அவர் அடிச்சார்னா முதுகு பிஞ்சிடும். அதை மாதிரி வருது. அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஸ்கூலில் கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லாம் 4 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போவாங்க, நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம்.
ஊரில் இருக்கிற பொம்பளை பஸ்லாம் பத்திரமா பஸ்ஸில் ஏற்றி அமிச்சு தான் நாங்கள் விட்டுப்போம். அது ஒரு செட்டு. அந்த செட்டில் நாங்கள் ஓட்டு. அப்போ ஜோன்தாஸ் சொல்லுவார், ஓ நீ நல்லா ஹைட் ஆகுறியா, நல்லா பேஸ்கெட் பால் ஆடு, அதோட முக்கியமான வேலைக்கு சார் நீ போ சார் அப்படின்னு. அதாவது நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ அதை மாதிரி ஒரு இது இருக்காது. அதே மாதிரி நாங்கள் 9th 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம செட்டில் ஒருத்தர் வந்து அப்போ தான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது உஷார் பண்ணுறாரு. அப்போ நாங்களாம் கூட இருக்கிறோம். இல்லை நாங்கள் என்ன பண்ணோம்னா அவர் கூட போவோம் வருவோம். ஏன்னா இருக்கிற செட்டில் அவர் ஒருத்தர் சரி கூட ஃப்ரெண்ட்ஸ் தானே, கூட நல்லது கெட்டது ஃப்ரெண்டு தானே அப்படின்னு போவோம். அதெல்லாம் நினச்சி இப்போ ஆளை பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வந்தது. நான் ஜம்பலிங்கம் அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது அதே மாதிரி இப்போ புதுசாக இன்றைக்கி ரொம்ப நாள் பொறுத்து பார்த்தோன்னே உங்கள் பேரெல்லாம் நான் கேட்டேன், சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு. இப்போ ரமேஷை பார்ப்பேன், சுதா, இவங்க பிரபா, விக்ரம், இவங்க எல்லாரும் கேட்டேன். வந்தோடனே எல்லாரும் என்ன தெரியுமா கேட்டாங்க, விக்ரம் எங்கப்பான்னு கேட்டாங்க. விக்ரம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தவறிட்டான்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுலேயும் வந்து ஜான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரை நான் எப்போவுமே வீட்லேயும் விளையாடிருக்கோம், ஸ்கூலில் விளையாட. அவரை பார்த்தோன்னே உன் பேர் என்னப்பான்னு கேட்டேன். அதே எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, சாரி ஜான். இல்லை எனக்கு அப்புறம் ஃபீல் பண்ணேன், என்னடா அவன் கூட விளையாடிட்டு அவன் பேரை கேட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். மற்றவங்கள கேட்டேன், சாரி நான் ஞாபகம் இல்லைன்னா அது ரெண்டாவது விஷயம். உன் கூட இருந்துட்டு வீட்டில் இருந்து விளையாடிட்டு நீ ஜெயாலாம் அந்த ஒரு செட்டு அதுக்கு நினச்சி பார்க்க ரொம்ப ஏண்டா கேட்டோன்னு ஆகி போச்சு. ஓகே, எனியோ உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அடுத்த ட்ரிப் இந்த ஆர்கனைசர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ட்ரிப்பை நாங்கள் தனியாக வந்துட்டோம். அடுத்த ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஃபேமிலியோடு வர்ற மாதிரி பண்ணுங்கள். வில் கோஆப்ரேட் வித் யூ. அது ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்யூ. ஹலோ, குட் ஈவினிங் சார். நான் ராஜாராம். +2 முடித்த உடனே நானும் நம்ம பேட்ச்மேட் சிங்கர் வேலும் பச்சை பாஸ் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தோம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த உடனே நான் ஸ்வாதி கெமிக்கல்ஸ் ப்ரைவேட் லிமிட்டட்ங்கிற ஒரு கம்பெனியில் கெமிஸ்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் இருந்து ஒரு ப்ராடக்டை எடுத்துக்கிட்டு டெக்கில் லோன் வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தேன். அது ஒர்க் அவுட் ஆகாதனால 1990 சாலி கிராமத்தில் ராஜாம் ட்ரக் ஹவுஸ்னு ஒரு மெடிக்கல் ஷாப் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பையன், அவன் +2 படிக்கிறான் சின்மயா வித்யாலயில். தேங்க்யூ வெரி மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜி சந்தானம். நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் இங்கே படிச்சிருந்தேன். இதை முடிச்சுட்டு பிகாம் வந்து தியாகராய காலேஜில் பண்ணேன். ஜெய்சேகர், விவேகானந்த் எல்லாம் தெரியும். நாங்கள் படிக்கும் போது எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்களுக்காக தனியாக ஒரு எக்ஸாம் வச்சுருந்து எல்லோரும் புக்கை கொண்டு போய் எழுதணும். இல்லைப்பா ஃப்ரெண்ட்ஸ் தானே, உண்மை தெரியணும்ல. எனக்கு 2 பையனுங்க. ஒருத்தர் வந்து பனிமலில் பிஇ 3rd இயர் படிக்கிறான். இன்னொருத்தன் எக்மோர் டான் பாஸ்கோவில் +9th படிக்கிறான். என்னுடைய ஃபாதர் பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் +1 படிக்கும்போது எங்கள் ஃபாதர் இருந்துட்டாங்க. நான் விளையாடிட்டு இருக்கும்போது அது ப்ளே கிரவுண்டில் ஓடி வந்து எனக்கு சொன்னாங்க. அன்னிலேருந்து எங்கள் ஃபாதர் பிஸ்னஸ் டிரான்ஸ்போர்ட் லைனில் அதே கண்டினியூ பண்ணிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். ஹலோ. சந்தானத்தை மறக்க முடியாது என் லைஃப்பில். ஏன்னா சந்தான வெட்டிங் ரிசப்ஷன் அன்றைக்கி தான் எனக்கு என்கேஜ்மெண்ட். நான் என் என்கேஜ்மெண்ட்